எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது சிம்ம ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வரக்கூடிய ஏப்ரல் மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை பரணி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய துர்க்கை அம்மன் அவதரித்த நட்சத்திரம், அதுபோக சுக்கிர பகவானுடைய நட்சத்திரம் 2வது பாதம் மேச ராசி தனுசு லக்னத்தில் தானுங்க இந்த மாதம் பிறக்கப்படுது. சிம்ம ராசியாதிபதி சூரிய பகவான் சிம்ம ராசிக்கு 8வது பாவகத்திலையும் பிறகு 9வது பாவகத்திலையும் வரக்கூடிய மாதம்தான் ஏப்ரல் மாதம். பொதுவாக எதிர்பார்ப்புகள் அப்படின்றது எல்லாருக்கும் எல்லா நேரத்திலையும் இருக்க தான் செய்யுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு, ஒவ்வொரு விதத்தில் எதிர்பார்ப்பு இருக்கும். இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்திலையும் சாதகமான பலன் தர்றதில்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலன் தரும். அந்த அடிப்படையில் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமானா, ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி வரை பெரிய லெவலில் மாற்றம் வராது. ஆஹா ஓஹோன்னு சொல்கிற அளவுக்கு நமக்கு பலன் இல்லை. சிம்ம ராசி அதிபதி சூரிய பகவான் சிம்ம ராசிக்கு 8வது பாவகத்தில் 4 கிரகங்களோடு சேர்ந்து மறைஞ்சிருக்கிற தருணம் சுமாராக தான் இருக்கும். 100% ஒரு 15% நல்லா இருக்கும். சாதகமாக இருக்கிறது 15%, பாதகமாக இருக்கிறது 85%. போகாத இடத்துக்கு போனன்ற பேர் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, செய்யாத தப்புக்கு செஞ்சன்ற பேர் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா அஷ்டமச்சனி வந்திருக்கிற தருணம், வந்திருக்கிற நேரம் மார்ச் மாதம் 29ஆம் தேதியே சிம்ம ராசிக்கு 8வது பாவகத்தில் சனி பகவான் வந்துடுவார். இதில் ஒரு சிலருக்கு சந்தேகம் இருக்கலாம், உண்மையிலேயே எங்களுக்கு அஷ்டமச்சனியா சார்? ஒரு சிலர் சனி பயிற்சியே கிடையாதுன்னு சொல்கிறாங்க, ஒரு சிலர் சனி பயிற்சி இருக்குன்னு சொல்கிறாங்க. பேப்பர்லேயும் டிவிலெலாம் பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி கிடையவே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் அதை நம்புறதா இதை நம்புறதா? உண்மைதானுங்க. அதாவது இந்த சோசியல் மீடியா வர்றதுக்கு முன்னாடி 2 பஞ்சாங்கம் இருக்குதுன்றது நிறைய பேருக்கு தெரியாது. திருக்கணிதமும் வாக்கியம் இருக்குன்ட்டு நிஜமாக பெருசாக யாருக்கும் தெரியாது. ஒரு கிரகம் பயிற்சி அடையும் பொழுது அது குரு பகவானாக இருக்கட்டும், சனி பகவானாக இருக்கட்டும், ராகு கேதாக இருக்கட்டும், எந்த கிரகம் பயிற்சி அடைஞ்சாலும் திருக்கணித பிரகாரம் எந்த கோவில்லையும் பயிற்சி பரிகாரங்கள் செய்ய மாட்டாங்க. இப்போ இல்லை, ஆரம்பத்திலிருந்தே திருக்கணிதம் அப்படின்றது வாக்கிய பஞ்சாங்கத்திலிருந்து திருத்தி எழுதி வந்த பஞ்சாங்கம் தான் திருக்கணிதம். விஞ்ஞானபூர்வமாக பிப்ரவரி மாதத்தில் 29ஆம் தேதி வருதுங்க லீப் வருஷத்தில் அப்படின்ற ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம்தான் இந்த நம்ம திருக்கணித பஞ்சாங்கம் வந்தது. அதனால் வாக்கிய பிரகாரம் நம்ம பயிற்சி ஆகும் பொழுது தான் கோவிலில் பரிகார பூஜை செய்வாங்க. திருநள்ளாறுலலாம் கண்டிப்பாக மார்ச் 29ஆம் தேதி சனி பகவானுக்கு பரிகார பூஜை செய்ய மாட்டாங்க. ஆனால் சயின்ஸ் ரீதியாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சனி பகவான் பயிற்சி அடைஞ்சிருவார். 330 டிகிரியிலிருந்து 331 டிகிரிக்கு புரட்டாதி நட்சத்திரம் 3வது பாதத்திலிருந்து புரட்டாதி நட்சத்திரம் 4வது பாதத்துக்கு ஆதாரபூர்வமாக அவர் மாறிடுவார். சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு அஷ்டமச்சனி உறுதி, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் சனி பகவானோட சேர்ந்த சூரிய பகவான் இருக்கிற வரைக்கும் நமக்கு நல்லா இருக்காது. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. மார்ச் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் எதுலேயும் நீங்கள் சிக்கலைன்னா, எதுலேயும் போய் சிரமப்படலைன்னா உங்களுக்கு பெருசாக தொந்தரவே வராது. இந்த 15 நாளுக்குள்ளார ஏதாவது ஒரு விஷயத்தில் மூக்கு நுழைச்சி ஏதாவது சிக்கல் வந்துருச்சுன்னா அந்த சிக்கலில் நீங்கள் மல்லு கட்டுறதுக்கே 2 வருஷம் ஆகிடும். அதனால் உங்களுக்கு நான் ஒரு உரிமையாக நான் சொல்கிறேனுங்க, தயவு செய்து நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருங்க. 5 நிமிஷம் பேசிட்டீங்க சார், இதே பேசிகிட்டு இருக்கிறீங்க, பலனை சொல்லுங்கள் சார். பலன் அப்புறம் கூட சொல்லிக்கலாம். பாதகமான நேரத்தை சொல்லிகிட்டு இருக்கிறேனுங்க, கவனமாக கேட்டுக்கிடுங்க.
ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து கிடையாது, மார்ச் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி வரை சிம்ம ராசியில் பிறந்த ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி பாதகமான நேரம்தான். நம்ம வீட்டு பணத்தை கொடுத்துவிட்டு அவங்க பின்னாடி நாயா பேயா அலைய வேண்டாம். யாராவது கடன் கேட்குறாங்க, கடனை கொடுத்துவிட்டு நம்ம கையில் 4 காசு இல்லைனாலும் பக்கத்தில் எங்கேயாவது வாங்கி கொடுத்து விடலாமான்ற எண்ணத்தில் கொடுத்துவிட்டு சிரமப்படாதீங்க. முடிஞ்சளவுக்கு சூதானமாக இருந்துக்கோங்க, இது உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி லாபஸ்தானம் சொல்லக்கூடிய புதன் சிம்மராசிக்காரங்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிராப்தம் என்னன்னா, சூரிய பகவான் ராசிநாதன், புதன் தனஸ்தானாதிபதி, லாபஸ்தானாதிபதி. தனத்துக்கும் லாபத்துக்கும் சொந்தக்காரர் புதன் 8ல் மறைஞ்சு போயிட்டார். லாட்ரி எதுவும் வாங்காதீங்க, ஷேர் மார்க்கெட்டில் காசு பணம் எதுவும் போட்டுடாதீங்க, யாரையும் நம்பி ஒரு விஷயம் செஞ்சு விடாதீங்க. புதனும் நமக்கு எப்படி சொல்கிறதுனா நீட்சமாக இருக்கிறார். தனத்துக்கு அதிபதி, லாபத்துக்கு அதிபதி 8வது பாவகத்தில் மறைஞ்சு போய் நீட்சம் பெற்றிருக்கிறார். 10 காசு நமக்கு லாபகரமாக இருக்காது. சூரியன் மாறுற வரைக்கும் நீங்கள் பொறுத்துக்கோங்க. 13ஆம் தேதிக்கு மேற்கொண்டு உண்மையிலே நல்லா இருக்கும். 13ஆம் தேதி சிம்ம ராசிக்கு 9வது பாவகன் சொல்லக்கூடிய பிதிருஸ்தானத்தில், பிதிரு காரகன் அப்படின்னா சூரியன் தான், தகப்பன் சொல்லுவாங்க. அந்த சூரியன் 9வது பாவகம் தகப்பனுடைய ஸ்தானத்துக்கு வந்து உச்சமாயிடுவார். உங்களுடைய ராசிநாதன் உச்சமாயிடுவார். உங்கள் ராசிநாதன் உச்சம் ஆயிட்டு உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 3வது பாவகத்தை பார்ப்பார். அருமையான நேரமாக இருக்கும். அந்த நேரத்தில் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிற தடைகள் நீங்கும். முன்னோர்களுடைய அனுகிரகங்கள் கிடைக்கும். தெய்வ தேவதைகளுடைய அனுகிரகங்கள் கிடைக்கும். நீண்ட நாள் ஆசைப்பட்டிருந்த விஷயம், நீண்ட நாள் மனசுக்குள்ளே கோட்டை கட்டிகிட்டு இருந்த விஷயம் இந்த நேரத்தில் உங்களுக்கு கைகூடும். நல்ல அனுகூலம் கிடைக்கும். 2 வருஷமாக 3 வருஷமாக திருமணமாகி பிரிஞ்சிருக்கிறேங்க, நானும் எல்லா கோவில் குளத்துக்கும் போய் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வேண்டுதலை வச்சிட்ருக்கிறேனுங்க, என் மன வாழ்க்கை நல்ல விதமாக இருந்த மாதிரி இல்லைங்கன்னா இந்த நேரத்தில் நிச்சயமாக சொல்கிறேன், உறுதியாக அந்த திருமணமாகி பிரிஞ்சு போயிருக்கிற தம்பதிகள் ஒன்று சேருவீங்க. ஒன்று என்னன்னா, உங்களுடைய ராசிநாதன் அசுவினி நட்சத்திரம் பிறகு பரணி நட்சத்திரம் சுக்கிர பகவானுடைய சாரத்தில் ஏறி உங்களுடைய ராசிக்கு 3வது பாவகன் சொல்லக்கூடிய தகிரியஸ்தானம் சுக்கிர பகவானுடைய வீட்டை சுக்கிர பகவானோட சேர்ந்திருந்து பார்ப்பார். அப்போது நமக்கு திருமண காரகன் இல்லைங்களா சுக்கிர பகவான். சுக்கிர பகவானும் சூரிய பகவானும் இணைகிறது சிறப்பு. இதனால் திருமணமாகி பிரிஞ்சு போயிருந்த தம்பதிகளுக்கு மட்டும் கிடையாதுங்க, திருமணமே ஆகாமல் இருக்குதுங்கன்னாலும் திருமணத்தில் இருக்கிற தடைகள் எல்லாம் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தும். அதை விட சிம்ம ராசிக்கு 10வது பாவகத்தில் இருந்த குரு பகவான் இருக்கிற குரு பகவான் சனி பகவானுடைய பார்வைக்கு வந்துடுவார். மார்ச் மாதம் 29ஆம் தேதி 10வது பாவகத்தில் குரு பகவான் தனகாரகன் குரு. இத்தனை நாள் அவர் பாதகமாக இருந்தாலும் தொழில்காரகன் சொல்லக்கூடிய சனி பகவான் 8வது பாவகத்தில் மறைந்திருந்தாலும் அவர் பார்க்கக்கூடிய இடம் நமக்கு சிறப்பு. எந்த கிரகமும் இருக்கிற இடத்த வச்சு தயவு செய்து பலன் சொல்லாதீங்க. 1, 5, 9 அல்லது அவர் பார்க்கக்கூடிய இடம், இந்த மாதிரி இடத்தை கொண்டு சொல்லக்கூடிய பலனுக்கு பலம் அதிகம். அப்போ சனி பகவான் தொழில்காரகன் தனகாரகனுடைய ஆதிக்கத்தில் இருந்து தனகாரகனை பார்க்கக்கூடிய தருணம் சிம்மராசி நண்பர்களுக்கு நல்லா இருக்கும். அப்போது அந்த தனகாரகன் சொல்லக்கூடிய குரு உங்கள் ராசிக்கு 10வது பாவகம் தொழில் ஸ்தானத்தில் இருந்து தனகாரகனும் தனகாரகன் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் தொழில்காரகனும் இருவரும் சேர்ந்து சிம்ம ராசிக்கு 2வது பாவகம் தனஸ்தானத்தை பார்ப்பாங்க. இதனால்
பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் வெகுவாக நமக்கு குறையும். ஏப்ரல் மாதம் 13 தேதிக்கு மேலே உழைப்புக்கு தகுந்த உயர்வு வந்துடும், வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி வந்துடும். கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குது, பண பிரச்சனை இருக்குது, இருக்கலாமா இருக்க வேண்டாமா பலவிதமான எண்ணத்தில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க. இந்த சங்கடங்களெல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகளை இந்த பிரபஞ்சம் தரக்கூடிய தருணமானது ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி. அப்போ குருவுடைய அமைப்பு நமக்கு சிறப்பாயிட்டு, சனி பகவான் நமக்கு 8வது பாவகத்தில் மறைந்திருந்தாலும் 15 நாள் தான் நமக்கு பாதிப்பு உக்கிரமாக இருக்கும். அதுக்கு மேற்கொண்டு பெருசாக நமக்கு சங்கடத்தை தந்துட மாட்டார். அதே மாதிரி இந்த சனி பகவான் குரு பகவானுடைய சாரத்தில் இருக்கிறது ஏப்ரல் 27 வரை. அதிகபட்சம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி வரைக்கும் தான் சங்கடம் கொடுக்கும். அந்த 13 தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 27 தேதி வரை அந்த இடைப்பட்ட நாட்களில் குரு பகவானுடைய சாரமும் வாங்கி குரு பகவானுடைய வீட்டில் இருந்து சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தை பார்ப்பார். அடமான வச்ச பொருளெல்லாம் மீட்பீங்க. அது நகநட்டாக இருந்தாலும் சரி, வண்டி வாகனமாக இருந்தாலும் சரி, அல்லது மண்ணு மனையாக இருந்தாலும் சரி, அடகு வச்சு விட்டணுங்க, மீட்க முடியலைங்க, இதுவே மிகப்பெரிய மன அழுத்தமாக இருக்குதுங்கன்னா ஏப்ரல் மாதம் 13 தேதிக்கு மேலே 27 தேதிக்குள்ளார நிச்சயமாக களவு போன பொருள் வந்து சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. களவு போனதுன்னா திருடு போனது, அடமான வச்ச பொருள் வந்து சேர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வேலை வாய்ப்பில் சிக்கல் இருக்குது, சிரமம் இருக்குதுன்னா சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த நேரத்துக்காக தான் இத்தனை நாள் நான் காத்திருந்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு, நினைக்கக்கூடிய அளவுக்கு இந்த பிரபஞ்சம் இந்த தருணத்தை உங்களுக்கு ஏற்படுத்திடும். ஏப்ரல் மாதத்தில் என்ன கேட்டிங்கன்னா அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா சிம்மராசியில் பிறந்த நண்பர்களுக்கு மிக பிரகாசமாக இருக்கக்கூடிய தருணம் ஏப்ரல் 13ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 27ஆம் தேதி வரை. இந்த காலகட்டம் தானுங்க மிக சிறந்த காலகட்டமாக இருக்கும். எத்தனை நாள்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 7 நாள், அதில் ஒரு 7 நாள், 14 நாள். ஏப்ரல் மாதத்தில் சிம்மராசியில் பிறந்த ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி 14 நாட்கள் தான் மிகப்பெரிய வளர்ச்சியை தரப்போகுது. நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புன்னு சொன்னேனுங்க. படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் இல்லை, இந்த நேரத்தில் உருவாயிடும். வேலை வாய்ப்பு இருந்தும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்குது, யாரோ பிழைக்கிறதுக்கு நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். உங்கள் உழைப்புக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய படிப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தி கொடுத்துரும். வெளியூர் போகணுன்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கிறேன், வெளிநாடு போகணுன்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். உங்கள் முன்னேற்றத்துக்கு இருக்கிற தடைகள் நீங்கும். உங்களுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டியாக இருக்கிற தடைகள் எல்லாம் நீங்கும். அதுபோக உடல் உபாதைகள் அதிகமாக கொடுத்துக்கிட்டு இருக்குதுங்க. உடல் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் புதன் தானே. புதன் நீச்சம் பெற்றிருந்தாலும் அவருடைய சுய நட்சத்திரத்தில் வரக்கூடிய தருணத்தில், ரேவதி நட்சத்திரத்தில் வருவார் இல்லை புதன். ரேவதி நட்சத்திரம் தன்னுடைய நட்சத்திரம் இல்லை, உடல் ஸ்தானாதிபதி சாரம் இல்லைங்களா. அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட அது ஏப்ரல் 14ஆம் தேதி வருவார். அதெல்லாம் நமக்கு நிறைவான ஒரு காலகட்டமாக இருக்கும். சரிங்களா? அப்போ நமக்கு வரக்கூடிய ஏப்ரல் மாதத்தில் மாற்றங்களும் மாறுதலும் இந்த பிரபஞ்சம் நிறையா கொடுக்க போகுதுன்றதுலாம் ஆச்சரியம் ஒன்றும் கிடையாது, மாற்றம் ஒன்றும் கிடையாது. கண்டிப்பாக நல்லது நடக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. பட்டம் பார்த்து பயிர் செய்யணும். நினச்ச நேரத்தில் நினச்ச விதையை விதைச்சிட முடியாது. அப்படி விதைச்சி விட்டோம்னா விதைச்ச விதை என்னவோ விளைஞ்சிடும், விளைஞ்சது வீடு வந்து சேராது. இதனால தான் பெரியவங்க சொல்லுவாங்க பட்டம் பார்த்து பயிர் செய்யின்ட்டு. முடிஞ்ச அளவுக்கு எந்த நேரத்தில் என்ன செய்தால் சரியாக இருக்குன்றது உங்களுடைய ஜாதகத்தை பாருங்கள். ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் செலவு பண்ணி ஒரு சாதகம் பார்க்குறதுல ஒன்றும் நம்ம கெட்டு போயிட மாட்டோம். லட்சக்கணக்காக செலவு பண்ணி போட்டு நட்டமாகி போச்சுன்னா சங்கடமாகி போயிடும். சிம்மராசியில் பிறந்த நண்பர்கள் ஒருத்தருடைய வாழ்வாதாரத்துக்கும் வாழ்க்கைக்கும் உறுதுணையாக இருந்து தான் பழக்கம், யாரையும் கெடுத்து பழக்கம் இருக்காது. நிச்சயமாக பிரமாதமான ஒரு அனுகூலம் தரக்கூடிய தருணமாக வரக்கூடிய ஏப்ரல் மாதம் வரும், அதில் மாற்று கருத்து இல்லை. இந்த பதிவு சிம்மராசியில் பிறந்த நண்பர்களுக்கு உண்மையிலேயே பயனுள்ள பதிவாக இருக்கும்ன்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான
மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.